பீப் சாப்பிட்றோன்னா அதில் வந்து சில மெடிக்கல் இருக்குது. வால் சூப்பு மாறுகண்ட எலும்பு வச்சு கடித்து சாப்பிடுவாங்க. அவங்க சக்திக்காக கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். புரியுதுங்களா? மாட்டுக்கறி சாப்பிடாதவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே கிடையாது. டிபிலாம் சில டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டுக்கறி சாப்பிடுங்க கிளியர் ஆகுதுன்றாங்க, மெடிசன் உனக்கு வேணான்றாங்க. இது உண்மை. மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க வைட்டமின் ஏ கிடையாது, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்க மாட்டுக்கறி சேர்ந்து சாப்பிட்றவங்க ஒரு அடி அடிச்சா கூட அவங்க ஊய்ந்துடணும் கீழே. அடியில் வைக்கிறது வீட்லேயே போட்டு செஞ்சிடறாங்க. வத்தக்கறி, இடியாப்பங்கறி எல்லாமே வீட்டில் போடுறாங்க. நம்ம ஒன்றே போடுற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அவங்களே போட்டுறாங்க. கிச்சனில் சில டைம்லாம் பண்ணுவோம், உப்பு போட மாட்டாங்க, அதுக்கு கோவம் வரும். சில டைம் உப்பு ஜாஸ்தியாக போடும், கோவம் வரும். இது எடுக்கலாம், அவங்களுக்கு திட்டுவாங்க, அதை எடுத்துக்கூடாங்க, நீங்கள் இப்போ பண்ணிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முறை முறைப்பாங்க. நாங்கள் இரமா எடுத்து ஏன் அவசரப்படுறன்ற மாதிரி நாங்கள் ஒரு இதில் வந்து சண்டை சொல் கிடையாது, இது ஒரு ஊழல். இது 50 வருஷத்துக்கு முன்னாடி 9 ரூபா ஒரு கிலோ, ஆட்டுக்கறி 12 ரூபா அப்படின்னு தான் வந்தது. அப்புறம் 10 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா, 14 ரூபா, 16 ரூபா அப்படி வந்து தான் 36 ரூபா, 46 ரூபா, 56 ரூபா அப்படி வந்து தான் இன்னைக்கு 380 ரூபாய்க்கு வந்து நிற்குது. ஆட்டுக்கறி 1000 ரூபாய் விற்குது.